Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நில் கவனி காதலி அத்தியாயம் 12. இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டரை பார்த்ததும் தீனதயாளனும் சுரபியும் திடுக்கிட்டு போய் அப்படியே நின்றனர். அவர் பக்கத்தில் வந்தார். சுரபியை ஏறிட்டார். தீனதயாளன் சொல்கிறதும் சரி, பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுறது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் அடம் பிடிக்காமல் உங்கள் அம்மாவோட சிகிச்சைக்காக தீனதயாளன் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கங்க. தீனதயாளன் நிம்மதி பெருமிச்சொன்று ரகசியமாக வெளியேற்றிவிட்டு ஒரு புன்னகையோட அலெக்சாண்டர் ஏறிட்டார். நீங்களே சொல்லுங்கள், சுரபியோட அம்மாவுக்கு நடக்க போகிற ஒரு ஆப்ரேஷன் சாதாரணமான ஆப்ரேஷன் கிடையாது, பெரிய ஆப்ரேஷன். 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். சுரபியால் அந்த செலவை சந்திக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பணம் தரேன். அது கூட என்னோட சொந்த பணம் கிடையாது, கம்பெனியோட பணம். எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவ உதவி உண்டு. அந்த தொகையை தான் கொடுக்க போகிறோம். உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்கிறதா இருந்தால் நான் கூட இந்த இன்ஸ்பெக்டர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுவேன். தன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஊழியருக்காக எந்த முதலாளி இவ்வளோ அக்கறை எடுத்துகிட்டு உதவ முன் வருவார்? சுரபி பதில் பேசாமல் மௌனமாக நிற்க அலெக்சாண்டர் தீனதயாளனிடம் திரும்பினார். சுகிர்தாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை சார், இப்போதைக்கு சுரபிக்கு தன் அம்மாவோட உடல்நிலை பற்றி கவலையை காட்டிலும் சுகிர்தாவை பற்றி கவலை தான் அதிகம். என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்க மனசு சமாதானம் அடையல. அலெக்சாண்டர் சுரபியை ஏறிட்டார். இந்த பாருங்கள் சுரபி, சுகிர்தா கல்லூரி வரைக்கும் பஸ்ஸில் போயிருக்கா. கல்லூரி நிறுத்தத்தில் இறங்கி நடந்து போகும்போது அவள் யார் கூடவாவது கிளம்பி போயிருக்கணும், இல்லைன்னா கடத்தப்பட்டு இருக்கணும். அதை உறுதி செய்யத்தான் அந்த கல்லூரி பஸ் நிறுத்தத்துக்கு போய் அங்கே இருக்கிற எஸ்டிடி பூத்திலும் பெட்டி கடையிலும் விசாரணை செய்து பார்த்தேன். அதில் எஸ்டிடி பூத்காரர் சொன்ன தகவல் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. சுரபி திகைப்பாய் நிமிர்ந்தாள். அந்த எஸ்டிடி பூத்காரர் என்ன சொன்னார்? கல்லூரிக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வெள்ளை நிற வேன் 1 மணி நேரமாக நின்றுட்டு இருந்ததாகவும், கல்லூரி பஸ் வந்த பிறகு புறப்பட்டு போயிட்டதாகவும் சொன்னார். வேனோட நம்பரை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் வேனோட நம்பர் பிளேட்டில் சேறு அடிச்சிருந்ததால் நம்பரை பார்க்க முடியலன்னு சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வெள்ளை நிற வேன் வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா பரவாயில்ல. சுரபி யோசித்து விட்டு சொன்னார். அப்படி யாரும் வச்சுருக்கிற மாதிரி தெரியல சார். தீனதயாளன் இடைமுறைத்தான். சார், நகரில் 100கணக்கான வெள்ளை நிற வேன்கள் இருக்குது. என்னோடய கம்பெனியிலேயே 8 வெள்ளை நிற வேன் இருக்குது. வேனோட நம்பர் தெரியாமல் நாம் யாரையும் சந்தேகப்பட முடியாது. வேனுக்குள்ளே யாராவது இருந்ததை அந்த எஸ்டிடி பூத்காரர் பார்த்தாரா? பார்க்கலைன்னு சொன்னார். அதாவது வந்தவங்க கீழே இறங்காமல் வேனுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஆமாம் சொன்ன அலெக்சாண்டர் சுரபியிடம் திரும்பினார். இன்னும் 2 மணி நேரம் பாருங்கள் சுரபி. சுகிர்தா வீட்டுக்கு திரும்பலைன்னா எனக்கு தகவல் கொடுங்க, விசாரணை தீவிரப்படுத்திடலாம். சுகிர்தா எப்படியும் வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். நான் வரட்டுமா? அந்த வெள்ளை வேனை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யோசனை பண்ணுங்கள் சொல்லிவிட்டு அலெக்சாண்டர் விடைபெற்று போய்விட தீனதயாளனும் சுரபியும் பரஸ்பரம் பெருமூச்சுகளோடு பார்த்து கொண்டார்கள். கடத்தல்காரனை பற்றி நாம் பேசிக்கிட்டது இன்ஸ்பெக்டர் காதில் விழுந்துடுத்தோன்னு நினச்சேன் சார். நல்ல வேலை விழல. என்ன இருந்தாலும் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து சுகிர்தாவை மீட்கிறது என் மனசுக்கு சரியாக படல சார். போலீஸ்க்கு ரகசியமாவது நாம் தகவல் கொடுத்தா என்ன சார்? பாருங்கள் சுரபி, பணம்னு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதிங்க. 5 லட்சம் ஒரு பெரிய தொகை தான். நான் இல்லைன்னு சொல்லலை. என் கம்பெனியில் வேலை செய்கிற 100கணக்கான ஊழியர்களுக்கு வீடு கட்ட, கல்யாணம் பண்ண லட்சக்கணக்கில் கடன் தர்றோம். மேனேஜர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கடன் உண்டு. உங்கள் தங்க சுகிர்தாவை மீட்க நான் தரப்போகிற இந்த 5 லட்சம் ரூபாய் நீங்கள் கம்பெனி கொடுத்த கடனாகவே நினச்சிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் போய் உங்கள் அம்மாவை பாருங்கள். நான் ராத்திரி 10 மணிக்கு அந்த கடத்தல்காரன் சொன்ன கலாட்சேத்திர தோட்டத்துக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் சொன்ன தீனதயாளன் சுரபியிடம் விடைபெற்று கொண்டு போர்ட்டிகோவில் நின்றிருந்த தன் காருக்கு வந்தான். காரை உசுப்பி கொண்டு சாலைக்கு வந்ததும் செல்ஃபோனை எடுத்து எண்களை தட்டிவிட்டு பேசத் தொடங்கினான். அப்பா, நான் ஆஸ்பத்திரியிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். சுரபி என்ன சொன்ன? 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவளோட தங்கச்சி சுகிர்தாவை நான் மீட்க போகிறதால அவளுக்கு என் மேலே ஒரு பிரமிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பிரமிப்பை இனிமேல் நாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நான் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டக்கூடிய நிலைமைக்கு அவளை கொண்டு வரணும். சுகிர்தாவுக்கு முழுமையாக மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை, மயக்கம் தெளிய இன்னும் ஒரு மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். மயக்கம் தெளிகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு ஊசியை போட்டுடுவா? போட்டுடுங்கப்பா. அப்போ தான் அவளால் போலீஸில் எதையும் சொல்ல முடியாது. உன்னை யார் கடத்திட்டு போனதுன்னு கேட்டால் அவளால் தெளிவாக எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை உருவாக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணுப்பா. என்ன? இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தார். அவர் சொன்ன தகவல் மனசுக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. அவர் என்ன சொன்னார்? சுகிர்தா படிக்கும் கல்லூரிக்கு பக்கத்தில் ஒரு எஸ்டிடி பூத் இருக்குது. சுகிர்தா பஸ்ஸிலிருந்து இறங்கி கல்லூரிக்கு போகிற வழியில்
கடத்தப்பட்டு இருக்கலாம்னு நினச்சி அந்த எஸ்டிடி பூத்துக்காரன் போய் விசாரணை பண்ணியிருக்காரு, இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர். அந்த விசாரணையில் எஸ்டிடி பூத்காரர் ஒரு வெள்ளை நிற வேன் கல்லூரிக்கு கொஞ்சம் தள்ளி 1 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருந்ததாகவும் கல்லூரி பஸ் வந்த பின்னாடி புறப்பட்டு போனதாகவும் சொல்லியிருக்கான். அப்படியா? நல்ல வேளையாக வேனோட நம்பர் பிளேட்டில் முன்கூட்டியே மண்ணை ஆப்பி வச்சுருந்ததால் அந்த எஸ்டிடி பூத்காரனை நல்லா நம்பரை பார்க்க முடியல. அதே மாதிரி வேனுக்குள்ளே இருந்த நம்ம ஆட்கள் இக்பால், கதிர் வேலையும் அவன் பார்க்குறான். என்னடா அது, நம்ம திட்டத்தில் சின்னதாக ஒரு சறுக்கல் தான் இருந்தாலும் சமாளிச்சிட்டேன். இந்த சென்னையில் நூற்றுக்கணக்கான வெள்ளை நிற வேன்கள் இருக்குது, என் கம்பெனியில் 8 வெள்ளை நிற வேன்கள் இருக்குது, நம்பர் தெரியாமல் நாம் யாரையும் சந்தேகப்பட முடியாதுன்னு சொன்னேன். அவரும் அதை ஒத்துக்கிட்டார். போலீஸ்காரங்களை நம்ப முடியாது. தீனதயாளன் பார்த்தா கயிறு மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பாம்பாக மாறுவாங்க. நாம் இந்த வெள்ளை நிற வேன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இக்பாலையும் கதிர் வேலையும் 10 நாள் விடுப்பு கொடுத்து அவங்க ஊர்களுக்கு அனுப்பி வச்சிட்டுமா? இதுதான் தப்பு. திடீர்னு ஏதாவது சந்தேகத்தின் பேரில் போலீஸ் விசாரணைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த 2 பேரும் இங்கே இருக்கணும். ஊருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போலீஸ் சந்தேகம் வந்துடும். அதுவும் இல்லாமல் 1 வாரம் 10 நாள் போனால் இந்த கடத்தல் விவகாரம் சாதாரண விஷயமாயிடும். ஏன்னா நாம் கடத்திட்டு வந்த சுகிர்தாவுக்கு எந்த கெடுதலும் செய்யலை. அவளை கற்பழிக்கிறதோ கொலை செய்கிறதோ நம்ம நோக்கம் இல்லை. 12 மணி நேரம் அடைச்சி வச்சிருந்து பிறகு பத்திரமா ஒப்படைக்கிறது தான் நம்ம திட்டம். சுகிர்தாவை மீட்க நான் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த விஷயம் போலீஸ்க்கு தெரியும் போது நம்ம மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் அது காணாமல் போயிடும். சரி, சுகிர்தாவை எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறதே? சரியா 10:30 மணிக்கு ராயப்பேட்டை கவுடியா மடன் சாலையில் பாழடைந்த பால் டிப்போ ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த டிப்போவில் வாசப்படியில் கொண்டு போய் சுகிர்தாவை படுக்க வச்சுட்டு டெலிஃபோன் பூத்துலேருந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிற சுரபிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டா போதும். சரி, 10 மணிக்கு உன்னோட பேசுகிறேன். நீ பங்களாவில் தானே இருப்ப? ஆமாம். ரொம்ப குடிச்சிடாத, அப்புறம் சுரபிக்கிட்ட தெளிவாக பேச முடியாது. எனக்கு தெரியாதா என்ன? செல்ஃபோனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு தீனதயாளன் காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான். ராத்திரி மணி 9:45. தீனதயாளன் அந்த வெளிநாட்டு மதுவை கண்ணாடி டம்ளரில் கொஞ்சமாய் ஊற்றி ஒரு வாய் சப்பிய வினாடி செல்ஃபோனில் சுரபி கூப்பிட்டேன். சார், இப்போ மணி 9:15. நான் புறப்பட்டுக்கிட்டே இருக்கேன் சுரபி. 10 மணிக்கெல்லாம் போய் பணத்தை கொடுத்துருவேன். சுகிர்தா வந்துடுவாளா சார்? கண்டிப்பாக வந்துடுவான். அந்த கடத்தல்காரன் கேட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டா சுகிர்தாவை அவன் 1/2 மணி நேரத்துக்குள்ளே அனுப்பி வச்சுருவான். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க? ஆஸ்பத்திரியிலேருந்து. அங்கேயே இருங்க. பணத்தை கொடுத்துட்டு நானும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். அந்த கடத்தல்காரன் ஃபோன் பண்ணி சுகிர்தா எங்கே இருக்கான்னு சொல்லுவான். நான் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். சரி சார். சுரபி ரிசீவரை வைத்துவிட தீனதயாளன் செல்ஃபோனை அணைத்துவிட்டு மது நிரம்பிய டம்ளரை மறுபடியும் தொட்ட வினாடி பக்கத்து குறுமேசை மேலிருந்து தொலைபேசி தன் தொண்டையை திறந்தது. ரிசீவரை எடுத்தான். மறுமுனையில் அவனுடைய அப்பா ஈஸ்வரமூர்த்தி பதற்றமாய் பேசினார். தீனதயாளன், நீ உடனே நம்ம விருந்தினர் விடுதிக்கு புறப்பட்டு வா. ஏன், என்ன விஷயம்? எதுக்காக இவ்வளோ பதற்றம்? சுகிர்தாவுக்கு லேசாக மயக்கம் தெளிய தொடங்கிடுது. உடனே மயக்கம் தெளியாமல் இருக்கிறதுக்காக இக்பால் ஒரு ஊசி போட்டான். ஊசி போட்ட கொஞ்ச நேரத்தில் சுகிர்தா செத்துட்டா. தொடரும்.